नमस्ते। विशारद पूर्वार्थ அதில் बोलाराम का जीव பாட் का सारांश बोलारामिनुடைய उयिर लेखक परिचय। बोलाराम का जीव हिंदी के हास्य लेखक श्री हरिशंकर परसाई जी की लिखी व्यंग्यात्मक कहानी है। आपने नागपुर विश्वविद्यालय से हिंदी साहित्य में एमए पास किया। आपको साहित्य अकादमी और मध्य प्रदेश सरकार का शिखर सम्मान प्राप्त हुआ। எழுத்தாளருடைய அறிமுகம் போலாராம் கா ஜீவ் அப்படின்ற ஹிந்திக்கே ஹாஷ்ய லேக்கக் நகைச்சுவையான ஒரு எழுத்தாளர் ஸ்ரீ ஹரிசங்கர் பர்சாயி ஜி அப்படின்றவர் எழுதிய லிக்கி வியங்கியாத்மக் கஹானிகை ஒரு நகைச்சுவையான கதை தான். ஆப்னே அவர் நாக்பூர் விஸ்வவித்யாலய் நாக்பூர் யூனிவர்சிட்டியில் ஹிந்தி சாகித்யமே எம்ஏ பாஸ் கியா ஹிந்தி இலக்கியத்தில் எம்ஏ படித்திருக்கிறார். ஆப்கோ அவருக்கு சாகித்ய அகாடமி அவர் மற்றும் மத்திய பிரதேஷ் சர்க்கார்கா மத்திய பிரதேசனுடைய அரசாங்கமும் ஷிகர் சம்மான் பிராப்த் ஹுவா மிக உயர்ந்த விருதுகளை கொடுத்திருக்கிறாங்க. லேக்கக் பரிச்சை எழுத்தாளருடைய அறிமுகம் बहुधा सरकारी अधिकारी घूस लेने के आदी होते हैं। आदमी सरकारी कार्यालय तक बराबर चलते चलते मर भी जाता है, मगर घूस दिए बिना उसका काम कभी नहीं बनता। इसी भ्रष्टाचार पर व्यंग्य का बाण चलाते हुए परसाई जी ने यह कहानी लिखी है। बहुधा பெரும்பாலும் சர்க்காரி அதிகாரி அரசாங்க அதிகாரி எல்லாமே கூஸ் லேனேக்கே கூஸ்னா லஞ்சம் வாங்கிறதுல ஆதி ஹோத்திகை அவங்களுக்கு பழக்கம் இருக்கும். ஆத்மி மனிதன் ஆத்மி சர்க்காரி காரியாலயத்துக்கு ஒரு மனிதன் அரசாங்க அலுவலகம் வரைக்கும் பராபர் சல்தே அடிக்கடி போயிட்டே இருந்தால் மர்பி ஜாத்தாகை இறந்தே போயிடுவான். மகர் ஆனால் கூஸ் தியே பினா லஞ்சம் கொடுக்காம உஸ்கா காம் அவனுடைய வேலை கபி நகி பன்தா எப்பயுமே செய்ய முடியாது. லஞ்சம் கொடுத்தா தான் அரசாங்க அலுவலகங்களை வேலை செய்ய முடியும். இசி பிரஷ்டாச்சார் ஊழல் இந்த ஊழல் பர் வியங்கிய கா பான் சலாத்தே ஹுயே அப்படியே கேலி மூலமாகவே சொல்லிக்கிட்டே பர்சாயி ஜி ஏ கஹானி லிக்கிகை இந்த கதையை எழுதியிருக்கிறார். அதாவது பெரும்பாலும் அரசாங்க அலுவலகங்களில் லஞ்சம் வாங்கிறது பழக்கமாக இருக்குது. ஒரு மனிதன் அரசாங்க அலுவலகத்துக்கு அடிக்கடி போய்கிட்டே இருந்தான் அப்படின்னா அப்படியே கடைசியில் அவன் இறந்தே போயிடுவான், அந்த வேலை நடக்காது. ஆனால் ஊழல் இருக்கிறதால லஞ்சம் கொடுக்காம எந்த வேலையுமே செய்ய முடியாது. இந்த ஊழல் இந்த ஊழலை பற்றி இந்த கதையில் வியங்கிய கபான் நகைச்சுவை மூலமாகவே சொல்லிக்கிட்டே பர்சாயி ஜி இந்த கதையை எழுதியிருக்கிறாரு. லேக்கா சாராம்ஸ் இந்த கதையினுடைய சாராம்சம் போலாராம் சர்க்காரி नौकर था, वह सेवा से निवृत्त हुआ। पेंशन पाने की उम्मीद से उसने पेंशन की अर्जी भेजी। 5 साल तक सरकारी कार्यालय जाता रहा, मगर पेंशन नहीं मिला। उसे यह मालूम नहीं था कि घूस देने से ही काम बनता है। गरीबी उसे
सताने लगी। आखिर एक दिन वह मर गया। போலாராம் வந்து சர்க்காரி நௌக்கர் தான், அரசாங்க ஊழியர் தான். வஹ் சேவா சே, அவர் வந்து சர்வீஸ்லேருந்து வேலையிலேருந்து நிவிருத்த ஹுவா, அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார், ஓய்வு பெற்றுவிட்டார். பென்ஷன் பானைக்கு, அவர் பென்ஷன் பெறுவதற்காக உம்மீது சே, நம்பிக்கையோட உஸ்னே பென்ஷன் கி அர்ஜி பேஜி, அர்ஜி அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், விண்ணப்பத்தை அனுப்பி விடுறார். 5 साल தக்கு, 5 வருஷம் வரைக்குமே சர்க்காரி காரியாலை ஜாத்தா ரகா, 5 வருஷமாக வந்து அவர் அரசாங்க அலுவலகத்துக்கு போய்கிட்டே இருக்கார். மகர், ஆனால் பென்ஷன் நகி மிலா, பென்ஷன் கிடைக்கவே இல்லை. உசே யஹ் மாலும் நகி, அவருக்கு இது தெரியலை. தாக்கி கூஸ் தேனே சேஹி காம் பன்தாகை, லஞ்சம் கொடுத்தோம்தான் வேலை நடக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியலை. கரிபி உசே சத்தானே லகி, வறுமை வந்து அவரை கொடுமைப்படுத்துது, துன்புறுத்துது. ஆகிர், இறுதியில் ஏக் தின், ஒரு நாள் வஹ் மர்கயா, அவர் இறந்தே போயிட்டார். போலாராம் வந்து அரசாங்க ஊழியர், அவர் வந்து ஓய்வு பெற்றுட்டார். பென்ஷன் கிடைக்கிறதுக்காக விண்ணப்ப படிவம் வந்து அவர் அனுப்பியிருந்தார். அந்த நமக்கு பென்ஷன் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட விண்ணப்ப படிவம் அனுப்புனார். 5 வருடம் வரைக்குமே வந்து அரசாங்க அலுவலகத்துக்கு அவர் போய்கிட்டு தான் இருந்தார். ஆனால் அவருக்கு பென்ஷன் கிடைக்கவே இல்லை. அவருக்கு தெரியலை என்னென்னு, லஞ்சம் கொடுத்தா தான் வேலை நடக்கும் அப்படின்ட்டு. அவருக்கு ஏழ்மை, வறுமையினால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார், துன்பமடைந்தார். இறுதியில் வந்து ஒரு நாள் அவர் வந்து இறந்தே போயிட்டார். यमदूत बोलाराम के जीव को लेकर यमलोक की तरफ जाने लगे। रास्ते में बोलाराम का जीव यमदूत को धोखा देकर गायब हो गया। यमदूत 5 दिन तक बोलाराम के जीव को ढूंढता रहा, मगर वह दूत जीव का पता नहीं लगा सका। जब धर्मराज चित्रगुप्त से बोलाराम के जीव के गायब होने की कथा सुनाई, उसी समय नारद मुनि वहाँ आए। उन्होंने सारी कहानी ध्यान से सुनी। फिर बोलाराम का पता लेकर उसके जीव को ढूंढने के लिए पृथ्वी पर आए। யமதூதர்கள் வந்து போலாராமனுடைய உயிரை வந்து எடுத்துக்கிட்டு யமலோக பக்கமாக போக தொடங்கினாங்க. ராஸ்தேமே, வழியில் போலாராம் கா ஜீவ், போலாராமுடைய உயிர் யமதூத்கோ தோக்கா தேக்கர், அவங்கள ஏமாற்றிட்டு காயப் ஹோ கயா, காணாமல் போயிடுச்சு. யமதூத் 5 தின் தக்கு, யமதூதர்கள் வந்து 5 நாள் வரைக்கும் போலாராம் கே ஜீவ்கோ, போலாராமனுடைய உயிரை டூண்டுதா ரகா, தேடிக்கிட்டே இருக்காங்க. மகர், ஆனால் வஹ் தூத், அந்த தூதர்கள் ஜீவ்கா பத்தா நகி லகா சகா, அவங்க கண்டுபிடிக்கவே முடியல. அந்த உயிர் எங்கே இருக்குது, அந்த விலாசம் அவங்களுக்கு அட்ரஸ் வந்து தெரியவே இல்லை. பத்தானா அந்த விலாசம், அட்ரஸ் அது எங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஜப்பு, எப்போ வந்து தர்மராஜ், யமதர்மர் சித்திரகுப்தர்கிட்ட போலாராம் கே ஜீவ் கே, போலாராமனோட உயிர் வந்து காயப் ஹோனேக்கி, காணாமல் போனதை பற்றி கதையை சுனாயி கேட்டார். உசி சமய், அந்த சமயத்தில் நாரத முனி வகாம் பகுஞ்சே, நாரத முனிவர் அங்கே வந்து சேர்றார். உன்ஹோனே, அவர் சாரி கஹானி தியான் சே சுனி, எல்லா கதையுமே கவனமாக கேட்குறார். பிறகு போலாராம் கா பத்தா லேக்கர், போலாராமுடைய விலாசத்தை வாங்கிக்கிட்டு பெற்றுக்கிட்டு உஸ்கே ஜீவ்கோ, அவருடைய உயிரை டூண்டுனே கேலியே, தேடுறதுக்காக பிருத்திவி பர் ஆயே, பிருத்திவினா பூமிக்கு வந்தாங்க. யமதூதர்கள் வந்து போலாராமனுடைய உயிரை எடுத்துக்கிட்டு
யமலோகம் பக்கமாக போய்கிட்டு இருந்தாங்க. வழியில் வந்து போலோராமுடைய உயிர் வந்து யமதூதர்களை ஏமாற்றிட்டு மறைஞ்சு போச்சு. யமதூதர்கள் 5 நாள் வரைக்கும் போலோராமனுடைய உயிரை தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த தூதர்கள் வந்து அவரோட உயிர் எங்கே இருக்குன்றது தெரியலை. அப்புறம் வந்து எப்போ வந்து யமதர்மராஜனுக்கு வந்து சித்திரகுப்து வந்து போலோராமனுடைய உயிரை காணாமல் போச்சு அப்படின்ற கதையை கேட்டாரோ அந்த சமயத்தில் நாரத முனிவரும் அங்கே வந்தார். அவரும் எல்லா விஷயத்தையும் நல்லா கவனமாக கேட்டுக்கிட்டார். பிறகு போலோராமனுடைய விலாசத்தை வாங்கிட்டு அவருடைய உயிரை தேடிக்கிட்டு பூலோகம் போனார். नारद बोलोराम के घर गए तो उनको पता चला कि बोलोराम पेंशन के लिए 5 साल तक प्रयत्न करता मर गया. बोलोराम की पत्नी ने नारद को साधु समझकर उनसे पेंशन दिलवाने की प्रार्थना की. इस पर नारद सरकारी दफ्तर पहुँचे. नारद सरकारी दफ्तर में चक्कर काटने लगे. एक चपरासी ने नारद से कहा कि बड़े बाबू को देखो, उनको खुश करो, काम हो जाएगा. नारद बड़े अफसर के कमरे में गए. बड़े अफसर नारद की वीणा चाखने लगे. इस पर नारद ने अपनी वीणा उनको बेंड कर दी. अफसर ने आज्ञा दी और बोलोराम के केस की फाइल उनके पास पहुंची. अफसर ने निश्चय करने के लिए जोर से कहा, बोलोराम. நாரதர் வந்து போலோராமுடைய வீட்டுக்கு போனார். உன்கோ பத்தா சலாக்கி, அவருக்கு விலாசம் தெரிஞ்சு. போலோராம் அவருக்கு தெரிய வந்தது. போலோராம் பென்ஷன் கேலியே, போலோராம் வந்து பென்ஷனுக்காகத்தான் 5 சால் தக்கு 5 வருடம் வரைக்கும் பிரயத்தன கர்த்தா, பிரயத்தனா முயற்சி செஞ்சுக்கிட்டே எஃபர்ட் போட்டுட்டே மர்கையா இறந்து போயிட்டாரு. போலோராம் கி பத்னினே, போலோராமனுடைய மனைவி வந்து நாரதுக்கோ சாது சமஜ்கர், நாரதரை வந்து ஒரு சாதுன்னு நினச்சிட்டு, ஒரு முனிவர் நினச்சிட்டு, உன்சே அவர்கிட்ட பென்ஷன் தில்வானே கி பிரார்த்தனா கி, பென்ஷன் கிடைக்கிறதுக்கு வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. சாதுனா மனிதருன்னு சொல்ல, ஒரு மனிதராக நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. ஈஸ்பர், இதனால் நாரத் வந்து சர்க்காரி தஃப்தர் பகுஞ்சே, அரசாங்க அலுவலகத்துக்கு போகிறாரு. நாரதர் வந்து சர்க்காரி தஃப்தர் மே சக்கர் காட்னே லகே, அவருக்கு வந்து அப்படியே சுற்றுறாரு. நாரதர் வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸவே அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காரு. ஏக்கு சப்ராசினே, சப்ராசினா பியூன், ஒரு பியூன் வந்து நாரசே கஹா, நாரதர்கிட்ட சொல்கிறாரு, படே பாபுக்கோ தேக்கோ, பெரிய சாரை பாருங்க, உன்கோ குஷ் கரோ, அவரை சந்தோஷப்படுத்துங்க, காம் ஹோ ஜாயேகா, வேலை முடிஞ்சிடும். நாரதர் வந்து படே அஃப்சர் கே கம்ரேமே கயே, பெரிய ஆஃபீஸரோட அறைக்கு போனார். படே ஆஃபீஸர் நாரதுக்கு வீணா சாக்குனே லகி, அவர் வந்து நாரதருடைய வீணை மேலே ஆசைப்பட்டார், வீணையை ஆசைப்படுறாரு. ஈஸ்பர், இதனால் நாரதர் அப்பனி வீணா, தன்னுடைய வீணையை வந்து உன்கோ அவருக்கு பேண்ட் கருதி பரிசாக கொடுத்துட்டார். பேண்ட்னா கிஃப்ட்டு. அஃப்சர் நே ஆங்யாதி, ஆஃபீஸர் வந்து கட்டளை போடுறாரு, ஆர்டர் சொல்கிறாரு. அவர் போலாராம் கே கேஸ் கி ஃபைல் உன்கே பாஸ் பहुंची, போலாராமுடைய கேஸ் ஃபைல் வந்து அவர்கிட்ட வந்துருச்சு. அஃப்சர் நே நிச்சய கர்னே கேலியே, அவர் வந்து முடிவு செய்கிறதுக்காக ஜோர் சே கஹா போலாராம் அப்படி சொல்லி சொல்கிறாரு. நாரதர் வந்து போலாராமனுடைய வீட்டுக்கு போனார்.
அவருக்கு தெரிய வருது போலோராம் வந்து பென்ஷனுக்காக 5 வருஷமாக முயற்சி செஞ்சுட்டு தான் இறந்து போயிட்டார். போலோராமுடைய மனைவி வந்து நாரதர்கிட்ட வந்து அவங்க வந்து ஒரு மனுஷன் நல்ல மனுஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்க, பென்ஷன் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதனால் வந்து நாரத முனிவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறாரு. நாரதர் வந்து அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸில் அப்படி இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றிக்கிட்டே இருக்கார். ஒரு பியூன் வந்து நாரதர்கிட்ட சொல்கிறாரு, பெரிய ஆஃபீஸரை பாருங்கள், அவரை சந்தோஷப்படுத்துங்க, வேலை முடிஞ்சிரும் அப்படின்றாரு. நாரதர் வந்து பெரிய ஆஃபீஸர் ரூமுக்கு போகிறாரு. அந்த பெரிய ஆஃபீஸர் வந்து நாரதரோட வீணையை விரும்புகிறாரு. இதனால் வந்து நாரதர் வந்து தன்னுடைய வீணையை அவருக்கு பரிசாக கொடுத்துட்றாரு. ஆஃபீஸர் வந்து உறுதி சொல்கிறாரு, போலோராமுடைய கேஸ் ஃபைலை வந்து என்கிட்ட அவர்கிட்ட வந்துருச்சு. சரி, நான் வந்து அவரை தான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னால் அவர்கிட்ட வந்துருச்சு. ஆஃபீஸர்னே நிச்சய கரணைகளை முடிவு செய்கிறதுக்காக போலோராம் அப்படி சொல்லி சத்தமாக சொல்கிறாரு. சகசா फाइल में से आवाज़ आई कि क्या पेंशन का ऑर्डर आ गया। फाइल के अंदर छिपे बोलोराम के जीव ने पोस्टमैन की आवाज़ समझकर ऐसा पूछा। नारद ने अपना परिचय देकर बोलोराम के जीव से कहा कि स्वर्ग में तुम्हारा इंतज़ार हो रहा है। बोलोराम का जीव बोला कि मैं पेंशन की अर्जियों में अटका हूँ, मैं इनको छोड़कर नहीं आ सकता। सहसा फाइल में से आवाज़ आई। அந்த போலோராம் சொல்லி அந்த பெரிய ஆஃபீஸர் கூப்பிட்டோன்னே அந்த ஃபைலுக்குள்ளேருந்து சவுண்டு வருது. கியா பென்ஷனுக்கு ஆர்டர் ஆகையா, என்ன பென்ஷனுக்கு உண்டான ஆர்டர் வந்துருச்சா. ஃபைல்கே அந்தர் ஃபைலுக்கு உள்ள சிப்பே மறைந்திருக்கிற போலோராம்கே ஜீவ்னே போலோராமனுடைய உயிர் வந்து போஸ்ட்மேன் கி ஆவாஸ் சமஸ்கர் போஸ்ட்மேனுடைய குரல்னு நினச்சிக்கிட்டு ஐசா பூச்சா இந்த மாதிரி கேட்குது. நாரதர் வந்து அப்பனா பரிச்சை தேக்கர் தன்னை பற்றி அவர்கிட்ட அறிமுகம் செஞ்சுக்கிட்டு போலோராம் கே ஜீவ் சே கஹா போலோராமுடைய உயிர்கிட்ட சொல்கிறாரு. ஸ்வர்குமே துமாரா இன்திஜார் ஹோ ரகாகை சொர்க்கத்தில் உன்னுடைய இன்திஜார் எதிர்பார்ப்பு இருக்குது, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. போலோராம் கா ஜீவ் போலாக்கி போலோராமுடைய உயிர் சொல்லுது. பென்ஷன் கி அர்ஜியோமே பென்ஷனுடைய விண்ணப்பத்தில் அட்காகும் நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். மே இன்கா சோடுக்கர் நகி ஆ சக்தா. ஓகே, தன்யவாத்.